அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் ஏற்கனவே நடத்தி முடித்துள்ள பல்வேறு தேர்வுகளில் இருந்து குறிப்பாக பொதுத்தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய வினாவிடைகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக பொதுத்தமிழ் பகுதியில் 100 கேள்விக்கு மிக சரியாக பதிலளிப்பதற்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 100% பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வான் நடத்தி முடித்துள்ள 15 வினாத்தாள்களிலிருந்து பொதுத்தமிழ் பகுதிகளுக்கான கலந்துரையாடலை பார்த்துருக்குறேங்க. அந்த வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்கங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மிக முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்தமிழை பொறுத்தவரையும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு குறிப்பாக எந்தெந்த ஏரியாவில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமில் மிக முக்கியமாக பொதுத்தமிழை பொறுத்தவரை 100 கேள்விக்கு மிக சரியாக பதிலளிக்க வேண்டும். ஏன்னா வேக்கன்சி குறைவாக இருக்கும்போது காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளை தினந்தோறும் நம்மளோட மெருகேற்றி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது. அது பொதுத்தமிழ் பகுதியாக இருந்தாலும் சரி, பொது அறிவியல் பகுதியாக இருந்தாலும் சரி, முழு மதிப்பெண் பெறுவதற்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ளணுமோ அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்ம படித்ததை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்திங்கன்னா ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டெஸ்ட் போட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக யாராக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய தேர்வில் வெற்றி பெற்று உங்களுக்கான இடத்தை நீங்கள் அங்கீகாரத்தை பெற முடியும். ஸோ இவங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்றது கிடையவே கிடையாது. தன்னம்பிக்கை உள்ள ஒவ்வொரு மனிதராலும் நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் முழுமையாக நம்புங்க. வெளியிலிருந்து வரக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி நீங்கள் காதில் வாங்காமல் உள்ளே இருக்கிற இந்த அகச்சூழலை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். உங்களுடன் எப்போதும் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி தொடர்ந்து பயணிக்கும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எது? 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எதுனா நற்றிணை. நற்றிணையை பொறுத்தவரையும் நல் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் நற்றிணை. நல்ல திணை என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் நற்றிணை. நற்றிணையுடைய பாடல் அடிவரையை பொறுத்தவரையும் 9 முதல் 12 அடிவரை இருக்கும். சம்டைம்ஸ் பாடல் அடிவரையெல்லாம் கேட்டுறாங்க 8 தொகை நூல்களில். அகநானூருடைய பாடல் அடிவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அகநானூரை பொறுத்தவரையும் 13 to 31, ஐங்குறுநூரை பொறுத்தவரையும் 3 to 6. பரிபாடலை பற்றி சொல்லலாம், ஓங்கு பரிபாடல்னு சொல்லலாம், பண்ணோடு பாடப்பட்ட நூல்னு சொல்லலாம், முதல் இசைப்பாடல்னு சொல்லலாம், பொருட்கலவை நூல் என்றும் குறிப்பிடலாம். கேள்வி 2, அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் பரிபாடல். 10க்கு சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு கடலை. இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. இரும்பு கடலை 10. சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது? 10. கேள்வி 3, தவறான இணையை தேர்வு செய்க. குறிஞ்சி கபிலர். முல்லை ஓரம்போய். முல்லை பார்த்தீங்கன்னா யார் பாருன்னா முல்லை பேயனார் பாடியிருப்பார். இங்கே ஓதலாந்தியார்னு இருக்குது. அப்போ தவறான இணை ஆப்ஷன் பி. குறிஞ்சி திணை பாடலை பாடந்து கபிலர், முல்லை திணை பாடலை பாடந்து பேயனார், மருத திணை பாடலை முல்லை திணை பாடலை பாடந்து பேயனார், மருத திணை பாடலை பாடந்து ஓரம்போகியார், நெய்தல் திணை பாடலை பாடந்து அம்மோனார், பாலை திணை தான் ஓதலாந்தியார். இப்போ ஓதலாந்தியார் எந்த திணையை பாடியிருப்பார்னா பாலை திணையை பாடியிருப்பார். கேள்வி 4, பின்வருவனற்றுள் தவறானதை தேர்வு செய்க. 4 ஆப்ஷனு பார்க்கலாம். எப்பவுமே தவறானது சரியானதை தேர்வு செய்யினா மொத்த கூற்றுகளை தெளிவாக படிக்கணும். கம்பர் தேரழுந்தூரில் பிறந்தவர், சரி. கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதியா? கிடையாது. கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர்
கம்பர். சரி, கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 5. செல்வச் செவிலி இலக்கண குறிப்பு தருக. செல்வச் செவிலி இலக்கண குறிப்பு உருவகம். கேள்வி 6. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்றொண்டான் செய்வான் வினை. இவ்வடிகளில் கைத்தொன்று பொருள் யாது? கைத்தொன்றுனா கைப்பொருள். கேள்வி 7. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதுகை வகையை கண்டுபிடிக்கன்னு கேட்டிருக்காங்க. மோனைனா முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது முதல் எழுத்து, எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்று வர தொடுப்பது. அப்போது இங்கே பொழிப்பு மோனைனா 1 3ல் வரும், ஒருவுனா 1 4 வரும், கூளைனா 1 2 3ல் வரும், மேற்கதுவாயினா 1 3 4, கீழ்கதுவாயினா 1 2 4. அப்போ இங்கே பற்றுக பற்றற்றான் அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதில் வந்து என்ன எதுகை வந்திருக்குன்னா கூளை எதுகை. முதல் சீர், ரெண்டாவது, மூணாவது. அப்போது பற்றுக இரு எல்லாத்துலேயும் முதல் 3லையும் இரு இருக்குது. அப்போது கூளை எதுகை. கேள்வி 8. அழக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும். இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அழக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும். அப்போது அழக்கொண்ட இரண்டாவது எழுத்து ழா, அதுக்கடுத்து அளப்போம் 3வது சீரில் ழா, அடுத்து 4வது சீரில் இழப்பினும் லா. இரண்டாம் எழுத்து எல்லாமே லால் இருக்குது. அப்போது 1 3 4 சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றியோடு தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை. கூளை எதுகைனா 1 2 3 சீர்களில் வரக்கூடியது. கீழ்கதுவாய் எதுகைனா 1 2 4ல் வருவது. பொழிப்புனா 1 3, ஒருவுனா 1 4, முற்றும்னா 1 2 3 4 சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது முற்றும் எதுகைன்னு சொல்லலாம். கேள்வி 9. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தன்வினை வாக்கியம் எதுனா அப்புதி அடிகள் நான்மறை கற்றார். கேள்வி 10. இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும் என்ற எழுத்து வெளிப்படையாக வந்திருந்தால் அது எண்ணுமை. கேள்வி 11. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். கேள்வி 12. தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. தாழ் பூந்துரைனா தாழ்ந்த பூந்துரை, தாழும் பூந்துரை, தாழுகின்ற பொருளை முக்காலத்தை உணர்த்துவதால் இது வினைத்தொகை வரும். கேள்வி 13. பின்வரும் தொடரிலுள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. நிகழ்கால, நிகழ்னா தற்போது, அட் ப்ரெசண்ட், அப்போனா பழுக்கின்றது தான் சரியானது. கேள்வி 14. படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையச்சத்தை உருவாக்குக. படி என்ற வேர்ச்சொல்ல வினையச்சம் எதுனா படித்து. கேள்வி 15. கல் எனும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கற்றல். கேள்வி 16. இயல்பானது வேர்ச்சொல் அறிக. இயல்பு. கேள்வி 17. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஏ என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு. கேள்வி 18. குழலியும் பாடத் தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. குழலிக்கு பாடத் தெரியும். கேள்வி 19. தமிழ் சொல்லை கண்டறிக. அனுமதி, ஈசன், குபேரன். அனுமதினா இசைவுன்னு வந்திருக்கணும் தமிழ் சொல். ஈசன்னா இறைவன் வந்திருக்கணும். குபேரன்னா பெருஞ்செல்வன் வந்திருக்கணும் தமிழ் சொல். இங்கே சரியானது மணிமுடி தான் சரியாக அமைந்துள்ளது. கேள்வி 20. பொருந்தா இணையை சுட்டுக. குறிஞ்சினா சிறுபொழுதுகள் கேட்டிருக்கா, ஐவகை திணைகளிலிருந்து கேட்டிருக்காங்க. குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு மாலை, மருதத்துக்கு வைகரை வந்திருக்கணும் சிறுபொழுது. இங்கே நண்பகல்னு தந்திருக்காங்க. இங்கே அப்போது மருதத்துக்கு என்ன வந்திருக்கணும்? வைகரை வந்திருக்கணும். மருதம் வைகரை. நெய்தல் ஏற்பாடு பாலைக்கு தான், பாலை திணைக்கு தான் வந்து சிறுபொழுது நண்பகல் வந்திருக்கும். அப்போது தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 21. மிசை எதிர்ச்சொல் காண்க. மிசை என்பதன் பொருள்னா மிசைனா மேல், இதற்கு எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா கீழ். கேள்வி 22. கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக. கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். கேள்வி 23. பொறுத்துக. வேற்றுமை, அதற்கான வேற்றுமை உருபுகள் தந்திருக்காங்க. 4ஆம் வேற்றுமை உருபு கு, 5ஆம் வேற்றுமை உருபு இன், 6ஆம் வேற்றுமை உருபு
அது. 7ஆம் வேற்றுமை உருவு கண். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 24. கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. தாய்மானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடுன்னு வந்திருக்கணும். இங்கே பழவேற்காடுன்னு இருக்குது. அப்போது கூற்று 1 தவறு. தாய்மானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமறைக்காடு என்ற வேதாரண்யன்னு சொல்லலாம். இவர் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. சரி. தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். சரி. இதில் 1452 பாடல்கள் உள்ளன. தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு தான் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது 2, 3 சரியாக இருக்குது. 4. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றியவர் யார்? தாய்மானவரா? திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பணியாற்றியிருப்பார். சொக்கலிங்கரிடம் தான் பணியாற்றியிருப்பார். இங்கே சேதுபதினு இருக்குது. அப்போ 4வது ஆப்ஷன் தப்பாக இருக்குது. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? கீழ்கண்ட கூற்றுகள் சரியானவற்றை தேர்வு செய்க. அப்போ சரியானது 2, 3 சரி. கேள்வி 25. தாய்மானவர் ஆற்றிய பணி எது? அரசு கணக்கர். கேள்வி 26. தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தென்னாப்பிரிக்க வரலாற்றில் தில்லையாடி வள்ளியம்மையின் பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார். கேள்வி 27. உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் கலிலியோ கலிலி. கேள்வி 28. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர். தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. கேள்வி 29. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யார்? ஜியு போப். கேள்வி 30. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கேள்வி 31. துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். துரைமாணிக்கம் என்பது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர். கேள்வி 32. திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். கேள்வி 33. பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் மூசி பூர்ணலிங்கம். கேள்வி 34. கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்? கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் புதுமை பித்தன். கேள்வி 35. தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கண வகுத்த இயல். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கண வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல். கேள்வி 36. பண்ணோடு கலந்தும் தாளத்தோடும் கூடியும் பாடும் கலை எது? பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? இசைக்கலை. கேள்வி 37. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. கேள்வி 38. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? தேன் மழை. மற்ற 3 நூல்களும் அவர் எழுதியதுதான். ஆனால் தமிழக அரசின் வளர்ச்சி பெற்ற தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல்னா தேன் மழை. கேள்வி 39. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் யார்? இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் சுரதா. கேள்வி 40. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது? பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் பார்த்தீங்கன்னா பிசிராந்தியார் நாடகம். இந்த பிசிராந்தியார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1969. கேள்வி 41. நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கிய அரசு நடுவண் அரசு.
கேள்வி 42. சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? திருமூலர். கேள்வி 43. லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல். லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம். மனோன்மணிய நூலின் ஆசிரியர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. ஸோ மனோன்மணியத்தை இயற்றியவர் யார்? சுந்தரம் பிள்ளை. சம்டைம்ஸ் ஒரு கொஸ்டின் ரிலேட்டடான அடுத்த கேள்வியும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்தும் கேட்கலாம், இல்லை அடுத்த பக்கத்திலும் கேட்கலாம். அதனால் ஆன்சர் தெரிலனா உடனே ஏதோ ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணாமல் பொறுமையாக அடுத்த பேஜில் இருந்தால் அதுக்கான ஆன்சர் நமக்கு தெரிவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பார்த்துக்கோங்க. மனோன்மணியத்தை இயற்றியவர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. கேள்வி 45. செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? செங்கீரை பருவம் பார்த்தீங்கன்னா பிள்ளை தமிழில் மொத்தம் 10 பருவங்கள் இருக்கும். அதில் இரண்டாவது பருவமாக செங்கீரை பருவம் அமைந்துள்ளது. பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்ன? பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். கேள்வி 47. சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது பல்கலைக்கழகம். கேள்வி 48. பொருளறிந்து பொறுத்துக. தடக்கர்னா பெரிய யானை, என்குனா கரடி என்று பொருள், வல்லுகிர்னா கூர்மையான நகம், தரிசனம்னா காட்சி. கேள்வி 49. குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி. அவளின் வேறு பெயர். குண்டலகேசியின் வேறு பெயர் பத்தரை. குண்டலகேசியின் வேறு பெயர் பத்தரை. கேள்வி 50. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? கவுந்தியடிகள் சமண துறவி. கேள்வி 51. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் மணிமேகலை. ஆகையால் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். கேள்வி 52. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் மணிமேகலை. கேள்வி 53. குறுந்தொகை நூலின் பா வகை யாது? குறுந்தொகை நூல்னாவே அகவற்பா அல்லது ஆசிரியப்பா. கேள்வி 54. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்த தன்னை நிறுத்தினான். இக்கூற்றிற்குரியவர் யார்? குகன். கேள்வி 55. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஏலாதி. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஏலாதி. ஏலாதியின் ஆசிரியர் கனி மேதாவியார். நற்றிணை 8 தொகை நூல்கள், பரிபாடல் 8 தொகை நூல், குறிஞ்சிப்பாட்டல் கபிலர் எழுதியிருப்பார். கேள்வி 56. பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது? பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்த நூல் நாலடியார். கேள்வி 57. கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள் ஆகும். கேள்வி 58. பொருட்பாலின் இயல்கள் அரசியல் அங்கவியல் ஒளிபியல். பொருட்பாலின் இயல்கள் அரசியல் அங்கவியல் ஒளிபியல். கேள்வி 59. வேப்புரை தோல் என்ற ஊமை தொடருக்கு பொருள் தருக. வேய்ப்புரை தோல் என்ற ஊமை தொடருக்கு பொருள் தருக. மூங்கில் போன்ற தோல். கேள்வி 60. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. பிறவினை சொற்றொடர்னா எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். கேள்வி 61. தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார் என்பது அயர்கூற்று வாக்கியம். கேள்வி 62. பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள்னா பிறவினை வாக்கியம். அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? அவன் சித்திரையான் என்பது காலப்பெயர். கேள்வி 64. வேற்றுமை உருவை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. கேள்வி 65. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. கேள்வி 66. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. சரியானது ஆப்ஷன் சி. கண், காடை, கீரன், கெண்டை,
கொன்றை. கேள்வி 67. சொல்லுக்கேற்ற பொருளறிக. வலிமை என்பதன் பொருள் தென்மை. கேள்வி 68. மறை மானை குறிக்கும். மறை என்றால் வேதத்தை குறிக்கும். மறை என்றால் மானை குறிக்கும். அதே மறை அப்படின்னா வேதத்தை குறிக்கும். கேள்வி 69. ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் ஒளி நகல். கேள்வி 70. மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். மானா பெரிய. மா அழகும் வரும், ஆனால் இங்கே ஓரெழுத்து ஒரு மொழியாக கேட்டிருக்கா. மா என்பது பெரிய என்ற பொருள் தரும். கேள்வி 71. பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகற்காய் எவ்வாறு பிரிக்கலன்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். கேள்வி 72. பைநினம் பிரித்து எழுதுக. பைநினம் பிரித்து எழுதுக. பசுமை கூட்டல் நினம். கேள்வி 73. திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். சேக்கிழார் இயற்றியிருப்பார் பெரிய புராணத்தை. கேள்வி 74. 3 அடி சிற்றெல்லையையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? 3 அடி சிற்றெல்லை 6 அடி பேரெல்லைனாவே அது ஐங்குறுநூறு. குறுந்தொகை அடியெல்லை 4 to 8. கேள்வி 75. தவறான இணை எது? மணித்தக்காளி வாய்ப்புண்ணை குணப்படுத்தும். முசுமுசுக்கை வேறு இருமலை சரி செய்யும். அகத்திக்கீரை கண்ணோயை குணப்படுத்துமா? கிடையாது. வேப்பங்கொழுந்து பார்த்திங்கன்னா மார்பு சளியை நீக்கும். அகத்திக்கீரை வயிற்றுப்புண்ணை சரி செய்யக்கூடியதாக இருக்கும். வேப்பங்கொழுந்து மார்பு சளி. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 76. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. மேற்கு மலையிலிருந்து வந்தவை. மேற்கு மலையிலிருந்து வந்தவைனா சந்தனமும் ஆரமும் மேற்கு மலையிலிருந்து வந்திருக்கும். கீழ்கடலில் விளைந்தவை. கீழ்கடல்னாவே பவளம் விளைந்திருக்கும். வடமலையிலிருந்து வந்தவை கரிமிளகானா கரிமிளகு கிடையாது. மேற்கு மலையிலிருந்து தான் வந்திருக்கு கரிமிளகும். அப்போ மேற்கு மலைனாவே சந்தனம் ஆரம் கரிமிளகு, அதாவது கரினா மிளகு, மிளகு வந்திருக்கும். அங்கே வடமலைன்னு தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. தென்கடலிலிருந்து கிடைத்தவை முத்து சரியாக இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 77. அகர வரிசைப்படுத்துக. சரியானது மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. கேள்வி 78. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் ராணி மங்கம்மாள். கேள்வி 79. காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஆட்டையாம்பட்டி. கேள்வி 80. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி டாக்டர் BR அம்பேத்கர். கேள்வி 81. அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எப்பொழுது? அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு 2005. கேள்வி 82. தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். கேள்வி 83. தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? தபோலி என்னும் சிற்றூர் மகாராட்டிய மாநிலம், அதாவது மராட்டிய மாநிலத்தில் உள்ளது. மகாராஷ்டிரா ஸ்டேட் தற்போது. கேள்வி 84. பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார்? பரிதிமார் கலைஞரின் இயற்பெயர் வி.கோ. சூரியநாராயண சாத்திரியார். கேள்வி 85. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் மார்க்ஸ் முல்லர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் மார்க்ஸ் முல்லர். கேள்வி 86. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் முனைவர் எமினோ. கேள்வி 87. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? போட்டியிடுதல். கேள்வி 88. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். கேள்வி 89. எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. கேள்வி 90.
வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் நா. பிச்சமூர்த்தி. கேள்வி 91. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். கேள்வி 92. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் யார்? வாணிதாசன். 93. வாழ்வினிற் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு புதுவை அரசு. கேள்வி 94. இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசன் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? இளங்கோவடிகள் பார்த்தீங்கன்னா யாரை தண்டமிழாசன் சாத்தன் நன்னூர் புலவன் என்று பாராட்டியிருப்பார்னா சீத்தலை சாத்தனார். அப்போ தண்டமிழாசன் சாத்தன் நன்னூர் புலவன் என்று அழைக்கப்படுபவர் சீத்தலை சாத்தனார். கேள்வி 95. வாக்கீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? வாக்கீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர். வாக்கீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். கேள்வி 96. ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமில்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆ. மருதகாசி. கேள்வி 97. காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சென்னிக்குளம் அண்ணாமலையார். கேள்வி 98. கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாள் இசைகளின் எண்ணிக்கை யாது? கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாள் இசைகளின் எண்ணிக்கை 599. 99வது கேள்வி. நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். கேள்வி 100வது கேள்வி. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது? அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் புறநானூறு. ஸோ இந்த வீடியோவில் 100 பொது தமிழுக்கான விடை குறிப்புகள் மற்றும் கலந்துரையாடலை பார்த்துருப்பேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 2 2A எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இந்த பொது தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மிக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.